பாஜகவை கூட்டிட்டு போறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியில இருந்து பல விமர்சனங்களை சொல்லிட்டு அதிமுக வெளியில வந்தது. திமுகவை வந்து என்ன பொய் வாக்குறுதியை கொடுத்தீங்க, மக்கள் விரோத போக கடைபிடிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாலும் அதே விமர்சனம் தமிழ்நாட்டினுடைய பார்வையிலிருந்து மாநில அரசினுடைய பார்வையிலிருந்து பாஜக மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நிதி ஒதுக்கீடு இப்படி எல்லாம். அதுல எடப்பாடி என்ன ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாமே ஒரு கேள்வியா வைக்கப்படுமே. கூட பாஜகவையும் கூட்டிட்டு போனா இன்னொரு சிக்கல் அப்படின்றாங்க. யோசிக்கிறீங்களாட்டு இருக்கு? அதாவது நான் வந்து பேசும்போது யோசித்து தானே பேசணும். சரி, நான் என்ன பழம்பெரும் அரசியல்வாதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திமுகவினுடைய அந்த சொற்றொடர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மண் வளம் பூமி அந்த இதை சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை என்பது தான் 2026க்கான என்னுடைய அந்த வாக்குறுதி முதல் அதுதான் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேசும்போது மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் அருணன் சார் சொன்னாங்க, என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கரெக்டுப்பா, விவசாயி போராட்டத்தில் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு. அந்த விவசாயி போராட்டத்தில் தான் 2019 எதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க, 2021 எதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க, 2024 நாடாளுமன்றத்தில் எதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அந்த விவசாயி போராட்டத்தை சொல்லி இன்னொரு 30 வருஷத்துக்கு வெற்றி பெறலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த விவசாயி முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த பயிர் காப்பீட்டு திட்டம் என்ன நிலைமையில் இருக்குது? மாநில அரசு 75%, மத்திய அரசு 25% என்று இருந்தது, அது என்னாச்சு? அது மட்டும் இல்லை, இங்கே மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய மாநில அரசு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டிய இந்த ஊரக வேலைவாய்ப்புதில் என்ன நிலைமையில் இருக்குது? அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. அதிமுகவை குறை சொல்லுவது மட்டும்தான் திமுகவுக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நிதியே கொடுக்கல. ஆனா நீங்க தானே சொல்றீங்க நாங்க வந்து மத்தியில 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக்கிறோம், இதுக்கு முன்னாடி 39 பெற்றோம். போராடி பெற தெரியாதவர்கள் மாநில அரசாங்கம் அது கரெக்ட் இல்ல? ஆமா, இதே முந்தைய அரசாங்கத்தை என்ன சொன்னீங்க? முதுகெலும்பில்லாதவர்கள், நீங்க விவரமானவங்க, முதுகெலும்பு இருக்கிறவங்க ஏன் போராடி பெற முடியவில்லை? மாநில நலனுங்க இங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அரசாங்கம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. மக்கள் என்ன நினைச்சாங்க? நம்பி உங்ககிட்ட தான் அரசாங்கத்தை கொடுத்தாங்க. ஆகவே அதிமுக அரசாங்கம் செய்ததை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யல. அதனால திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்லை மற்றும் வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து கட்சியை நடத்தணும், தேர்தலில் வெற்றி பெறணும், அவ்வளவுதான். ஆனால் அதிமுக அரசாங்கம் என்பது செயல்படுகின்ற ஒரு இயக்கமாகத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. அதனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஐயா பேசும்போது சொன்னார் திமுக பலவற்றை செஞ்சிருக்கிறாங்க, பலவற்றை செய்யலை அப்படின்னு. ஆனால் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க, திமுக சொன்னதில் 98% செய்யவே இல்லைங்க, கணக்கு தப்பாக போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா சொல்கிறாரு நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதையும் தாண்டி இப்போ இவங்க சொல்கிறபடியே பார்த்தா, அதாவது ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ போயிருக்கு, அது அவ்வளோ போயிருக்குது எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சது நீங்க தானே, பெற்றிருக்கீங்கல்ல. யார் கேட்க வேண்டும்? யார் கேட்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கலாம், தீர்மானம் போடலாம், போராடலாம், எல்லாம் செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்த முடியாது. அதிக ஆட்சியாளர் இருக்காங்களா அவங்ககிட்ட தானே. அதான் சொல்ல வரேன். ஆனால் குரல் கொடுக்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாஜகவுக்கு ஃபேவரான ஆட்சி ஒரு மாநிலத்துல நடக்குதுன்னா நீங்க சொல்றது இப்படிதான் இருக்கு. பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அங்க எந்த தங்கு தடையும் இன்றி திட்டங்கள் செயல்படுத்தப்படும், நிதி ஒதுக்கப்படும். நீங்க 40 எம்பியை கொண்டுட்டு வந்தாலும் குரல் தான் கொடுக்க முடியும், நிதி ஒதுக்கப்படாதுன்னு சொல்றீங்களா? நீங்க செயல்படாத அரசாங்கம். அதான் முதல்ல சொல்லிட்டேனே, இதே அரசாங்கம், இதே மத்தியில பாஜக அரசாங்கம், இதே மாநில அரசு செயல்பட முடியாதுன்னு சொல்றீங்க. இப்பவே பாருங்களேன், பேராசிரியர் அருணன் பேசுகிற போது அமைதியாக இருக்கிறீர்கள்.
என்ன நீங்க மட்டும் வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் சாட்டையால அடிச்சாரு. எப்படிடா கேள்விக்கிடமா பேசுறீங்க? பேசுறீங்க. எனக்கு பின்னாடி கேள்விக்கிடமா தமிழன் பேசுறீங்க. பிரசன்ன வேற வந்திருக்கிறாரு இப்போ. கேள்விக்கிடமா ரைட்டா? பேசுறீங்க. நான் இப்ப கேட்பது அதே பாஜக அரசாங்கம், அதே பிரதமர் நரேந்திர மோடி, அதே ஆனால் அன்றைக்கு 150% சொத்து வரியை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உயர்த்தலையே. மின்சார கட்டணத்தை 52% உயர்த்தலையே. 18 கடிதங்கள் மத்தியில் இருந்து வந்துச்சே, ஆனால் 52% உயர்த்தலையே திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள். ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்பது பாஜகவை சொல்லி பூச்சாண்டி காட்டி அதுல இவங்க கள்ள கூட்டணின்னு சொல்லி மாநில அரசாங்கத்துக்கு எதையுமே செயல்படாம இருப்பதுதான் உங்கள் குறிக்கோள், கொள்கை, வெற்றியின் லட்சியம். அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் சொல்லுது. இது எந்த ஊர்ல நியாயம்? வேணும்னே மாநில அரசு செயல்படாம இருக்குதுன்னு மக்கள் பாஜக நம்ப தயாரல்ல. குறை சொல்றதுக்காக பண்றாங்கன்றீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க நீட்டு விலக்குன்னு சொல்லிட்டீங்க? இன்னும் வரைக்கும் நீங்க செஞ்சீங்களா? செய்யலையே. ஓகே, அப்ப எதையுமே செய்யாமல் அரசியல் கட்சிகள் குறை சொல்லுவது மட்டுமே. நீங்க நீட்டு விலக்குக்கு ஆதரவா தானே இருக்கீங்க? எது? அதிமுக நீட்டு விலக்குக்கு ஆதரவா தானே? தமிழ்நாட்டுல 230 எம்எல்ஏ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.